Hello everyone, welcome to Geometrics. நான் உங்க ஷரத். டீடைலிங் பத்தி நல்லா டீடைலா பார்த்தோங்க. அதுக்கப்புறம் டைரக்டா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக்ஸோட ப்ரொடக்ஷன் யூனிட் தான் வந்திருக்கோம். அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டோட இன்சார்ஜ் மிஸ்டர் அழகு சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார், டீடைலிங் டீம் இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் யூனிட்ல எந்த மாதிரியான ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ அவங்க சைடில் அவங்களோட ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டிராயிங் கொடுப்பாங்க சார். டிராயிங் கொடுத்ததுக்கப்புறம் டிராயிங் ப்ளஸ் நெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ், இந்த ரெண்டு தான் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சார். இதுக்கப்புறம் என்னன்னா வெல்டிங் ஸ்பெக்கிங் சார். இந்த மூணு திங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீடைலிங்ல நம்ம கொடுக்குறதுங்க சார். ஓகே, என்ன சார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் வந்ததுக்கப்புறம் டிராயிங் நெஸ்டிங் டேட்டா, தென் வெல்டிங் ஸ்பெக்கிங் சார். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கா டீடைலில் வந்து இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க? டிராயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் காப்பிங் சார், அதாவது ஹார்ட் காப்பியில் தான் கொடுப்பாங்க சார். மெயில் இந்த மாதிரி பண்ணுறது சார், ஹார்ட் காப்பிங் சார். நெஸ்டிங் மட்டும் நமக்கு என்னன்னா ப்ரோக்ராம் வந்து மெயிலில் பண்ணிக்கிறதுங்க சார். மூணாவதாக வர வெல்டிங் ஸ்பெக்கும் ஹார்ட் காப்பியில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் இந்த பர்ச்சேஸில் எப்படி சார் பண்ணுறீங்க? நமக்கு இப்போ டீடைலிங்லேருந்து மெட்டீரியல் இன்டென்ட் கொடுத்துருவாங்க. மெட்டீரியல் இன்டென்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம பிளேட்டோட லென்த்து, வித்து, திக்னஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். என்ன இன்டென்ட்ல இருக்குதோ ஆஸ் பர் பிளேட் வந்து அதுக்காக வந்து இறங்கி இருக்கும். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு இந்த ப்ரொடக்ஷன் இன்டென்ட் அப்படிங்கிறது தனித்தனியாக வரும் இல்லைங்களா? ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி வருங்க. ஓகே, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அதுக்கு என்ன மாதிரி லென்த்து, வித் அப்படின்றத நம்ம டீடைலிங்லேயே கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பிளேட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து தான் அந்த பர்ச்சேஸ் யூனிட்ல நடக்கும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி நான் இருக்கும்? இப்போ பிளேட்ஸ் வருது அப்படின்னா எப்படி அந்த ஃபர்ஸ்ட் செட்ச் ஆஃப் இப்போ ரா மெட்டீரியல் வெஹிக்கிள் வருது அப்படின்னா நம்ம இன்வெர்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அது கேட் என்ட்ரி முடிஞ்ச ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் இன்ஸ்பெக்ஷன். பிளேட் வருது அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு மெட்டீரியல் இன்டென்ட் இருக்கும். அந்த இன்டென்ட்டுக்காக தான் வந்து நம்ம வித்து லென்த்து இருக்கா அப்படின்றத நம்ம கீஷீட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ்னா நம்ம சிஎன்சி கொண்டு வருவாங்க. மெட்டீரியல் இறக்கி வச்சதுக்கு எப்படி சார் செக் பண்ணீங்க இதுதான் அந்த ரெஸ்பெக்டிவ் மெட்டீரியல் அப்படிங்கிறது? நம்ம மெட்டீரியல் இன்டென்ட் இருக்குங்க, அந்த மெட்டீரியல் இன்டென்ட்டுக்காக வந்து நம்ம செக் பண்ணுறோம். எப்படி சார் செக் பண்ணுவீங்க? லென்த்து ஃபஸ்ட்டு லென்த்து பார்க்குறோம். ஓகே சார். ஓகே, ஓகே. ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா நம்ம என்ன ரெக்யர்மெண்ட்டோ ரிசீவ் ஆகிடுக்குது. ஓகே, அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிளேட் செக் எவ்ரி பிளேட் அதில் என்ன வரும்னா லென்த்து, வித்து, திக்னஸ், நம்ம நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ நம்ம என்ன இன்டென்ட்ல இருக்குதோ அந்த பிளேட் வந்து நம்ம அரைவாயிருச்சுன்னு செக் பண்ணுறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது மட்டும் தான் ஒன்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒன்லி இந்த மெட்டீரியல் இல்லை ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன் மட்டும் செக் பண்ணுறோம். ஓகேங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஓகே. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆத்தரேஷன் லேபில் வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்டீலுக்குன்ற செக்கிங்ன்ற மாதிரி நம்ம பாடி ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே வந்து ஸ்டீலுக்கும் அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஈல்டு ஸ்ட்ரென்த்து, எலாங்கினேஷன், இந்த மாதிரி டென்சைல், இந்த 3 டெஸ்ட்டும் பார்ப்போம். எதுக்கு சார் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுறோம்? நம்ம மெட்டீரியல் வந்து வீக்காக எதுவும் இருக்குங்களா இல்லை கரெக்டான ஒரு இதில் இருக்கான்ற செக் பண்ணுறதுக்காக தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுவோம். சார் மெட்டீரியல் செக் பண்ணியாச்சு, குவாலிட்டி செக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, அப்புறம் லென்த் வித் டைமென்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் சார் பண்ணுறோம்? இப்போ ரா மெட்டீரியல் அன்லோடிங் ப்ராசஸ் முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒன்று வந்து பிரைமரி ஆப்ரேஷன், செகண்டரி ஆப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு வந்து என்னன்றதை பார்த்துடலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்டீல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ இது என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறேன். இது வந்து ஃப்ளாஞ்சுன்ற ஒரு பார்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்த செஷனில் உங்களுக்கு போகிறதில் காட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம சந்திப்போம்.